எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆம், இங்கிலீஷ் கலந்து 2, 3 படிச்சேன். அப்புறம் ஒரு 2 ஷார்ட்ஸும் பண்ணேன்ல. இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு ஒரு தமிழ் கதை படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த கதை பேரு பொன்னான முட்டை. பொன்னுனா கோல்டன் முட்டை. முட்டைனா எக்கு. இந்த கதை அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை இன்னொரு தடவை படிக்கலாம். பொன்னான முட்டை. ஒரு சமயம் கோபால், சுமதி என்ற தம்பதியினர் ஒரு சிறிய ஊரில் வாழ்ந்து வந்தனர். ஸோ கோபால், சுமதி. கோபால் தான் ஹஸ்பண்ட், சுமதி தான் ஒய்ஃப். அவங்க 2 பேரும் ஒரு கப்பல். ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தாங்க. ஓகே. அவர்களிடம் அழகான அவர்களிடம் அழகான பெண் வாத்து ஒன்று இருந்தது. அது தினமும் ஒரு தங்க முட்டையை இட்டது. ஸோ வாத்துன்னா என்ன? டக். அவங்ககிட்ட ஒரு டக் இருந்தது. யார்கிட்ட? நம்ம கோபாலன், சுமதி கிட்ட. அவங்ககிட்ட ஒரு டக் இருந்தது. அந்த டக் என்ன பண்ணும்? டெய்லி ஒரு கோல்டன் எக்கை லேப்பர். தங்க முட்டை அவர்களை செல்வந்தர்கள் ஆக்கியது. செல்வந்தர்கள்னா நல்லா ரிச் ஆக்கினது. யார? கோபால் இந்த சுமதி. அவர்கள் சில வசதிகளுடனும் சௌகரியங்களுடனும் வாழ்ந்து வந்தனர். ஸோ அவங்களுக்கு அதனால நல்ல காசு இருந்தது. அதனால நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல இடத்துலலாம் இருந்தாங்க. கோபால் ஒரு பேராசை மிக்கவர். பேராசைனா என்ன? ரொம்ப கிரீடி. இது மட்டும் போராது, எனக்கு இன்னும் வேணும். இது மட்டும் போராது, இன்னும் வேணும். இதை விட பெருசாக இருந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரியான பர்சன் தான் கோபால். ஒரே நாளில் பெரிய பணக்காரனாக வேண்டும் என ஆசைப்பட்டார். ஸோ ஆமாம், இந்த ஒரு கோல்டன் எக்கு செல் பண்ணுறதுனால கொஞ்சம் பைசா கிடைக்குது டெய்லி. ஆனால் எக்கச்சக்கமாக பைசா ஒரேடியாக கிடைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய கார் வாங்கலாம், பெரிய மாளிகையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கோபால் நல்லது இல்லைல்ல, பேராசைப்பட என்னாச்சுன்னு பார்க்குறேன். கோபாலுக்கு ஒரு நாள் ஒரு முட்டை என்பது மிகவும் கொஞ்சமாக தோன்றிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் அப்படிங்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது, ரொம்ப கம்மியாக இருக்கே. அவர் அனைத்து முட்டைகளையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ள விரும்பினார். ஒரே நாளிலேயே எக்கச்சக்கமாக முட்டை வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கோபால். பெண் வாத்துக்குள் தங்க சுரங்கம் இருக்கும் என எண்ணினார். ஸோ என்ன நினைக்கிறேன்? அந்த வாத்தோட வயிற்றுக்குள்ள ஒரு சுரங்கம் இருக்குது. சுரங்கம்னா டனல் இருக்குது. அந்த டனல் தான் ஒவ்வொரு முட்டையாக டெய்லி புஷ் அவுட் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆதலால் பெண் வாத்தை கொன்று அனைத்து முட்டைகளையும் எடுக்கலாம் என தீர்மானிக்கிறார். எவ்வளோ முட்டாளாக இருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த கோபால். ஸோ நம்ம அதோட வயிற்றை கிழிச்சிட்டோன்னா உள்ள சுரங்கத்துக்குள்ளே போய் எல்லா முட்டையும் ஒரேடியாக எடுத்துடலாம். அப்போ நிறைய பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கோபால். அடுத்த நாள் அதிகாலையில் பெண் வாத்து தங்க முட்டை இட்டது. கோபால் வாத்தினது கழுத்தை பிடித்தார். ஸோ ஒரு முட்டை அன்னைக்கு அடுத்த நாள் மார்னிங் அதை லே பண்ணுது. அப்புறம் திரும்ப கழுத்தை பிடிச்சி என்ன பண்ணுறான்? கட் பண்ணுறாங்க. அவர் வாத்தை கொன்று கூர்மையான கத்தியால் வயிற்றை கிழித்தார். ரொம்ப தப்பு இல்லை, இந்த வாத்து பாவம் இல்லை. இந்த வாத்தை கொன்னுட்டு அந்த வயிற்றை கிழிக்க. உள்ள என்ன இருக்கும்? சுரங்கமாக இருக்க போகுது. ஐயோ பாவம், வாத்துக்குள் தங்க சுரங்கமோ அல்லது தங்க முட்டை குவியலோ எதுவுமே இல்லை. என்ன நினைச்சாங்க கோபால்? உள்ள நிறைய முட்டை இருக்க போகுது, எல்லா முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. உள்ள பார்த்தா ஒன்றுமே இல்லை. உள்ள வெறும் குடல் அதெல்லாம் தான் இருக்குது. லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அதுதான் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். தனது முட்டாள்தனத்தை உணர்ந்தார் கோபால். தலையை பிடித்து அழுது புலம்பினார். என்ன ஒரு முட்டாள் அவர்! ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பேராசப்பட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார். தங்க முட்டை கிடைக்காததால் கோபாலும் சுமத்தியும் ஏழையானார்கள். நீதி நெறி என்ன? பேராசை பெருநஷ்டம். ஸோ இவங்ககிட்ட ஒரு டெய்லி ஒரு முட்டை வந்துட்டு இருந்தது. அதை வச்சு அழகாக விற்று நல்லா வாழ்ந்து வந்தாங்க. இப்போ ஒரு முட்டையும் இல்லை. ஸோ அதனால ரொம்ப பணமே எதுவும் வசதியே இல்லாமல் வறுமையில் வாட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? கோபாலும் சுமதி. எதுக்கு பேராசை? நமக்கு என்ன வேணுமோ அது இருந்தால் அதை வச்சு ஹாப்பியாக இருக்கிறது தானே பெட்டர். ஸோ பேராசை பெருநஷ்டம். தட்ஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அதோட இந்த தமிழ் கதை முடியுது. இப்போ அடுத்து நான் ஒரு ஷார்ட்ஸு இல்லை திருக்குறள், தமிழ் கதை இல்லை இங்கிலீஷ் கதையோட திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.